தமிழகத்தில் உருவானது மெகா கூட்டணி. 35 இடங்களில் நேரடியாய் களம் காணும் தாமரை. ஸ்டாலினை அதிர வைத்த என்டிஏவின் ஸ்கெட்ச். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் என்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் எழுதப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தொகுதி பங்கீட்டை மிகச் சுமூகமாகவும் வலிமையாகவும் முடித்து வெற்றிக்கான முதலடியை எடுத்து வைத்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அசுர வளர்ச்சியை அங்கீகரிக்கும் விதமாக இந்த முறை 27 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021 தேர்தலில் 20 இடங்களில் போட்டியிட்ட பாஜக இன்று தனது செல்வாக்கை உயர்த்தி 27 இடங்களை பெற்றுள்ளது. இது வெறும் எண்ணிக்கை உயர்வு மட்டுமல்ல, தமிழக மக்களின் மனதில் தாமரை மலர்ந்து கொண்டிருப்பதற்கான சாட்சி. அது மட்டுமல்ல, இந்த தேர்தலில் ஒரு மாஸ்டர் பிளான் அரங்கேறியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி தனது சொந்த சின்னமான தாமரை சின்னத்தில் ஜி.கே. வாசனின் தமாக, ஏ.சி. சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என பல கட்சிகளை போட்டியிட வைக்கிறது. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் சுமார் 35 தொகுதிகளில் தாமரை சின்னம் நேரடியாக களம் காண போகிறது. இது பாஜகவை தமிழகத்தின் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றியுள்ளது. நாங்கள் டெல்லி சென்றாலே முதலமைச்சர் அச்சப்படுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னது 100% உண்மை. தேச நலனுக்காகவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் டெல்லி சென்று மேலிட தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துவதை அவதூறு பரப்பி தடுக்க நினைக்கிறது திமுக. ஆனால் இன்று பாமக 18 இடங்களையும் அமமுக 11 இடங்களையும் ஏற்றுக்கொண்டு அதிமுகவுடன் கைகோர்த்திருப்பது திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டப் போகும் ஒரு மெகா கூட்டணியாக உருவெடுத்துள்ளது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக பாஜக கூட்டணியின் பலம், வடக்கில் பாமகவின் செல்வாக்கு, தெற்கில் அமமுகவின் வாக்கு வங்கி என இந்த கூட்டணி 45%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவது உறுதி. பிரதமர் நரேந்திர மோடியின் நல்லாட்சியும் எடப்பாடியாரின் அனுபவமும் இணைந்து தமிழகத்தை ஊழலில்லாத வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லப் போகிறது. மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் போன்றவர்களின் நேரடி மேற்பார்வைகள் தொகுதி பங்கீடு ஒரு குடும்ப உறவு போல சுமூகமாக முடிந்துள்ளது. இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, தமிழகத்தின் உரிமைகளை மீட்கவும் ஆன்மீக மண்ணில் தேசபக்தியை நிலைநாட்டவும் அமைக்கப்பட்ட தர்ம கூட்டணி. 2026 அமைய போகும் புதிய ஆட்சிகள் தாமரையின் மனம் தமிழகம் முழுவதும் கமழப் போவது உறுதி.